Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம கோதுமை ரவா பொங்கல் தான் பார்க்க போறோம். கோதுமை ரவா யூஸ் பண்ணி உப்புமா செய்வோம். ரொம்பவே ஹெல்தி உடம்புக்கு கோதுமை ரவா. அதை வச்சு பொங்கல் எப்படி பண்றதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்தியான டேஸ்டியான பொங்கல் ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு பாசி பருப்பு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 3ல் 1 பங்களவு பருப்பு எடுத்துக்கோங்க. 1/3 கப்பு நான் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக வறுத்துக்கலாம், வாசனை வர அளவுக்கு. நல்லா வறுத்தாச்சு. இதை தண்ணி சேர்த்து குக்கர்லேயோ இல்லை தனியாக பாத்திரத்துலேயோ நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கோதுமை ரவா பொங்கல் செய்யறது ரொம்பவே ஈஸி. இப்போ நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். அதிலே நம்ம தாளிப்பு எல்லாமே செஞ்சுட்டு கோதுமை ரவை பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இதோட இப்போ முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். பாதியாக உடைச்சதை சேர்க்குறேன். முந்திரி நல்லா வறுத்துக்கோங்க. பொங்கல் நல்லா அரிசி பருப்பெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு தாளிப்போம். இதை நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே இந்த பொங்கலுக்கு தாளிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவு நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம 1 கப் அளவு கோதுமை ரவா சேர்த்துக்கலாம். கோதுமை ரவா இந்த நெய்யிலே வறுத்துட்டு நம்ம சேர்த்தோம்னா தான் பொங்கல் நல்ல வாசனையாகவும் அந்த குழகுழப்புத்தன்மை இல்லாமலும் இருக்கும். நம்ம தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அப்படியே வறுக்காமல் சேர்த்தோம்னா பொங்கல் சாப்பிட அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஒரு மாதிரி குழகுழப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. நம்ம தண்ணியை சேர்த்துடலாம். 1 கப் அளவு ரவாவுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற பாசி பருப்பையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க விடுங்க ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு. அப்புறமா நம்ம மூடி 2 விசில் விட்டு எடுத்தோன்னா பொங்கல் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தண்ணி இழுத்துட்டு திக்னஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போது நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டுட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஏற்கனவே தாளிக்கும் போது நெய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா இந்த ஸ்டேஜ்லேயும் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான சாம்பார் இல்லை சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது இந்த பொங்கல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்தியான பொங்கல் ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.